அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏரியா அப்பவே வந்திருக்கலாம் தெரியுமா? பாதி விளையாட்டு போட்டு முடிஞ்சிருக்கோம். அட போடி, இங்க அப்படி என்ன விளையாட்டு போட்டு வைப்பாவே? கயிறு இழுத்துறது, வேற பால் பொறுக்குதல், எல்லாமே இந்த ஸ்பூனு, அப்புறமா பானை உடைக்கிறது, காலை அடக்குதல்னு ஏதாவது வைப்பாங்க. எல்லாம் சும்மா வயசான ஆட்கள் தான் விளையாண்டு நடக்கும். கொஞ்சம் இந்த வாலிப பையனுக்கு வந்தானுங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாலியா பார்க்கலாம். அதுலயே இரு நீ. வேற இந்த வயசான பீசுங்க விளையாடுறத பத்தி நம்ம என்ன பண்ண? ஏதாச்சும் பையனுங்க வந்தாதான் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு பொங்கலை ஜாலியா செலிப்ரேட் பண்ண முடியும். நம்ம ஊருக்குள்ள தான் ஒருத்தன் கிடையாது, அவ்வளோ வெளியூர்ல போயிட்டு இருந்துக்கிறானுங்க. பொங்கல் பக்கம்னா கூட ஊர் பக்கம் வரமாட்டேங்கானுவே. சரி வாரியா, சீக்கிரமா போவோம். கொஞ்சமாச்சும் விளையாட்டு போட்டி பார்ப்போம். பறக்காத. என்ன உங்க ஆளு கிருஷ்ணே பானை உடைக்கிறது பார்க்கணுமோ? ஏ ரியா, அப்படிலாம் கிடையாது. ரியா எதுக்கு இப்படி பேசுறா? சரி வா வா, உன் ஆசை ஏன் கெடுப்பானே, வா போய் பார்ப்போம். அண்ணி இந்தா வந்துட்டா, கீர்த்தி வந்துட்டா. என்ன அண்ணி இவ்வளோ லேட்டா வரீங்க? அப்பவே பானை உடைத்தல் போட்டிலாம் முடிஞ்சிட்டு தெரியுமா? கிருஷ்ணா அண்ணா அப்பவே பானையை உடைச்சிட்டான். அப்படியே கீர்த்தி? ஆமா அண்ணி, நீங்க கூட கிருஷ்ணா அண்ணா விளையாடுறத பார்க்க வருவீங்க நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நீங்க ஆளையே காணோம். ஓ, பானை உடைக்கிற போட்டிலாம் முடிஞ்சு போச்சா? எப்போ போல உங்க அண்ணன் தான் முத பரிசு போல. ஆமா கீர்த்தி, எனக்கு ஒரு டவுட். உன் அண்ணன் என்ன ஈஸியான போட்டிலாம் கலந்துக்கிடுவான் போல? அது என்னது, இந்த ஜல்லிக்கட்டுலாம் போக மாட்டானா? காலையில நடக்க மாட்டான் போலயே. என்ன ரியாண்டி நீங்க எப்படி கேட்டுப்பிட்டிய? எங்க அண்ணன் இந்த தாட்டி ஜல்லிக்கட்டுக்கு சேரலாம் போலான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். எங்க அம்மா தான் சரி கல்யாணம் வச்சிருக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா எங்க அண்ணன் இந்த தாட்டி ஜல்லிக்கட்டும் போய் காலையை அடக்கிருப்பான். கிழிச்சான். பானை உடைக்கிற போட்டி ஈஸியான போட்டினா அதுல ஜெயிச்சிருப்பானா இருக்கும். சும்மா நடிக்கிறதுக்கு. மகா நீ பாருங்க, நீ உங்க முன்னாடியே அண்ணனை எப்படி சொல்றாங்கன்ட்டு. ஏ ரியா சும்மா ரெடி. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டீங்களா? நாத்தனார் அண்ணியும் சேர்ந்துட்டீங்களா? என்ன லாஸ்ட்ல கழட்டி விட்டியே? பாத்துக்கிறேன் உங்களை. வேற அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா மகானிக்கு வரும்ல. வரும்டி, வரும், நல்லா வரும். பாத்துக்கிறேன் உங்களை. ஏ மகா. ஏ ரியா அப்படிலாம் இல்லடி, அவ சும்மா சொல்றா, அவ நல்லா கொளுத்தி போடுறா, நீ கோவப்படாத. பாத்துக்கிறேன் உங்களை. சரி வாங்க நீ போவோம். அந்த வரேன் கீர்த்தி. இப்பொழுது பொங்கல் விளையாட்டு போட்டிகள் நிறைவுக்கு வந்துள்ளது. அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். முதலாவதாக பாட்டு போட்டியில் யார் முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை பார்க்கலாம். பாட்டு போட்டியில் அந்த அளவுக்கு யாரும் ஒழுங்காக பாடாததால் பரிசினை வழங்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டியே? நான் நல்லா பாட்டு படிப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு பேசாம முத பரிசு கொடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை. இவளுவ என்ன பாட்டா பாடுனாலுவா? பாட்டு கேக்கையா அவள பாட்டு யாவள. ஆமா பஞ்சி, இவளுக்கு பாட்டு போட்டிக்கு பரிசு வேற முக்கியம். பரிசு. அமைதியாக இருங்கள். யாரும் சரியாக பாட்டு படிக்கவில்லை. இருந்தாலும் முதல் பரிசு கொடுக்கத்தானே ஆக வேண்டும். முதல் பரிசு செல்லத்தாயி. நானா முத பரிசு? பரவாயில்லையே. செல்லத்தாயக்கா செல்லத்தாயக்கா செல்லத்தாயக்கா. ஏ பஞ்சி, ஃபேனு மிக்ஸின்னு எல்லாம் வச்சிருக்காவளோ, ஒருவேளை பாட்டு படிக்க ஃபேன் இல்ல மிக்ஸி தூக்கி கொடுத்துருவாங்களோ? அதாண்டி எனக்கும் தெரியல. இந்த பொரிக்கான் சட்டி தான் நிறைய கிடக்கு பாத்துக்க, கயிறு இழுத்தலுக்கு அதை தான் தூக்கி தருவானுன்னு நினைக்கேன். பாட்டு போட்டியில் முதல் பரிசு குத்து விளக்கு. பரவாயில்லையே, செல்லத்தாயக்காவுக்கு குத்து விளக்கு கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி தலைவரே. நல்லா அழகா இருக்கு விளக்கு, சின்னதா அம்சமாலாம் இருக்கு. தலைவரே, பாட்டு போட்டியில ரெண்டாவது பரிசு யாரு? நான் தானே. பாட்டு போட்டிக்கு பரிசு கொடுத்ததே பெருசு, முத பரிசு கொடுத்ததே பெருசு. இதுல வேற ரெண்டாவது பரிசு வேறையா? ரெண்டாவது பரிசு எல்லாம் கிடையாதுமா. யாரும் ஒழுங்கா பாட்டு படிக்கிற, சும்மா ஆவுன்னு கத்திட்டு போயிட்டிய. போச்சா, ரெண்டாவது பரிசாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். தலைவரே, நீங்க பேசுறதே சரியில்லை. நான் எவ்வளவு அழகா எல்லாருக்கும் பரிசு கொடுக்கேன் பாருங்க. மைக்கை என்கிட்ட தாங்க. என்னம்மா நீ மைக்க என்கிட்ட தாங்கன்னு கேக்குறா? தலைவரே, நான் பேசுறேன், நீங்க எல்லாருக்கும் பரிசு கொடுங்க. சரி சின்ன பொண்ணு. என்ன பொண்ணு தாயி, ஓ மருமவ மைக் வாங்கிட்டாளே. அவ சும்மாவே வாய் கிளியே பேசுவா, இதுல மைக்க வேற கொடுத்துட்டாவளா? அடுத்ததாக கயிறு இழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மேடைக்கு வரவும். மருமகள்களை ஏமாற்றி ஜெயித்த மாமியார்கள் அனைவரும் வந்து பரிசினை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்படா நம்ம மருமக ரெண்டு வரும் கீழே உழுவாளுவேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பஞ்சுபட்டி அவர்களே, மருமகாலை எட்டி மிதிக்கணும்ட்டு காத்துட்டு இருக்கிற பொண்ணு தாயி அவர்களே, நல்ல வேலை நம்ம மருமக அந்த போட்டிக்கு வரலன்னு சந்தோஷப்படும் பச்சைக்கிளி பாட்டி அவர்களே மற்றும் இளிச்சவாய் அவர்களே, மேடைக்கு வந்து உங்கள் பொன்னான பரிசு பொரிக்காஞ்சட்டியை வாங்கி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏ அப்படி போடு சின்ன பொண்ணு. ஏம்மா என்னமா பேசிட்டு இருக்கா? மைக்கு கிடைச்சோன்னு உன் இஷ்டத்துக்கு பேசுறான். யோ தலைவரே, இரும். இப்படி பேசினாதான் அவ்வளவு வரை இருந்து பரிசு வாங்குற வரை இருந்து பாப்பாவே. நீர் பேசுற மாதிரி பேசினா அவ்வளவு தூங்கிட்டு ஓடிடுவாவே. ஏ பொண்ணு தாயி, உன் மருமகளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? சொல்லி வை, எனக்கு வர ஆத்திரத்துக்கு எதையா தூக்கி அடிச்சு விடுவேன். ஏ பஞ்சி, சொன்னா மட்டும் அவன் என்ன கேட்கவா போறா? நெட்டச்சி நம்ம எப்படி இது பண்றா பாத்தியா? அவ்வளோ தோத்துட்டாலும் இல்ல, அந்த வயிற்றுச்சல பேசுறாளுவே. வயசான பீசுங்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொரிக்காஞ்சட்டியை வாங்கி செல்லுங்கள். கயிறு இழுத்தல் போட்டிக்கான பரிசு. ஓ பொரிக்காஞ்சட்டியா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போமா.
நன்றி நன்றி நன்றி. வெற்றி பெற்றவர்கள் பரிசை வாங்காத காரணத்தால் அடுத்த டீமுக்கு பரிசு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆப்போசிட் டீம் காரங்களாம் மேடைக்கு வாங்க, வந்து ஒவ்வொரு பொறிக்கன் சட்டி வாங்கிட்டு போங்க. என்ன பொண்ணு தாயக்கா இப்படி சட்டுன்னு பரிசு வேண்டாண்டியா? கடைசி பொறிக்க சட்டி போச்சு பாருங்க. எவ்வளவு வாங்க, நம்மளுக்கு தான் பரிசு கொடுக்காமன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுறா? வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்காம எப்படி தோத்த டீமுக்கு பரிசு கொடுக்குங்க? என்ன தலைவரை இப்படி சொல்றிய? நான் தான் வெற்றி பெற்ற மேடைக்கு வாங்க நானே. அந்த கிளவிங்க எல்லாம் பாத்தீங்களா, கொழுப்பு எடுத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இப்போ பிரைஸ் வேண்டான்ட்டாவே, அப்ப தூக்கி தூரையா போட முடியும்? பேசாம அதான் அந்த தோத்த டீமுக்கு நாங்க கொடுத்துடலான்னு பார்த்தோம். வேற இந்த பிரைஸ் எல்லாம் என்ன பண்றது? அதான் வேண்டான்ட்டாவல. ஏமா உங்களுக்கு பிரைஸ்லாம் வேண்டாமா? கஷ்டப்பட்டு கயிறு இழுத்து வின் பண்ணிருக்கிய, பிரைஸ் வேண்டாங்கிய? யோ தலைவரே, அவ பேசுற வர நல்லா பல்ல இழுச்சு இழுச்சு கேட்டுப்புட்டு இப்ப பிரைஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்கா. எங்களை அசிங்கப்படுத்தி பிரைஸ் தர, எங்களுக்கு பிரைஸ் வேண்டாம். அந்த பொறிக்கான் சட்டியை நீரே வச்சுக்கணும். தலைவரே அதான் சொல்லிட்டாவுல்ல. உத்தரசா முடியுமா சிலதாய்க்கா? இழுவ வாங்க 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 வாங்க, பிரைஸ் வாங்கிட்டு போங்க. நல்ல வேலை, ஒரு பொறிக்கான் சட்டியாவது கிடைச்சிச்சே. உத்தரசா அப்படியே எனக்கு 2 பொறிக்கன் சட்டி எடுத்துக்க. என்னடி சொல்ற? 2ஆ? உனக்கு 1 எடுத்தா போதாது? ஏவல 2 எடுத்துக்க. கூட்டத்துல யார் கவனிக்க போறா? எடுத்துக்க எடுத்துக்க. அடுத்த போட்டிக்கான பரிசை வழங்க போகிறோம். அடுத்ததாக பானை உடைத்தல் போட்டி. பானை உடைத்தல் போட்டியில் நமது எப்பவுமே வீரன் சூரன் 10 வருடங்களாக பானை உடைத்த கிருஷ்ணனுக்கு முதல் பரிசு. கிருஷ்ணா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். கிருஷ்ணா கிருஷ்ணா. மைனி, கிருஷ்ணா எங்க? அதான் தெரியல, நீ நானும் தேடிட்டு இருக்கேன். சரி அண்ணி, அவ இல்லைன்னா என்ன, நீங்க போய் பரிசை வாங்குங்க. சரி அண்ணி, நான் போய் வாங்குறேன். ஏம்மா, என் பையன் வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். பரிசை என்கிட்ட கொடுமா. கிருஷ்ணன் ஏதோ ஒரு வேலை விஷயமாக வெளியே போய்விட்டாராம். அதனால் அவனது தாயிடம் பரிசினை வழங்கலாம். தலைவரே என்ன பரிசு கொடுக்கணும்? மிக்சியா இல்ல ஃபேனா? ஏமா பானை உடைச்சதுக்கு ஃபேனை தாமா கொடுக்கணும். இந்த கொடுக்குறேன். மரகதம்க்கா புது ஃபேனு பார்த்து போடுங்க. டெய்லியும் போட்டு போட்டு ஃபேனை நோவடிச்சு விடாதீங்க சரியா? நல்ல ஃபேனா இருக்க பரவாயில்ல. பானை உடைச்சு கிருஷ்ணன் உங்களுக்கு ஃபேனை வாங்கி தந்துட்டான். என்ன டெய்லி இந்த ஃபேனை போட்டு தான் தூங்குவிய? போ சின்ன பொண்ணு, ஃபேன் நல்லா அழகா இருக்க. நம்ம பேரனுக்கு கிடைச்சது தானே. பேசாம அந்த மரகத்திட்ட கேட்டு வாங்கிட வேண்டியதுதான். கொசு தொல்லை தாங்க முடியல. ஃபேனு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு ஆன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க பச்சைக்கிளி பாட்டியே. ஃபேன் உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு தந்துருவாவே. ஏ சின்ன பொண்ணு, நான் உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டேனாக்கோ? சும்மா இருந்தா என்ன ஏண்டி இழுக்கிற? பாட்டி கொஞ்சம் கோவப்படுறாங்க. கோபத்தை தணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஜல்லிக்கட்டு. ஏக்கா போங்கக்கா, ஃபேனை வச்சுட்டு இங்கே நிக்காதீங்க. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள் மேடைக்கு வரவும். ஜல்லிக்கட்டுல யார் ஜெயிச்சா? தலைவரே ஜல்லிக்கட்டுல யார் ஜெயிச்சா? தலைவரே சொல்லும், ஒன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சவங்களுக்கு தானே மிக்சி. சின்ன பொண்ணு நீ பாத்துட்டு தானே இருந்த. ஜல்லிக்கட்டுல தான் ஒருத்தரும் ஜெயிக்கலையே. உன் வீட்டுக்காரன் என்னடானா முட்டு வாங்கிட்டு இருக்கான். செல்லத்தாய் வீட்டுக்காரன் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கான். பிரைஸ் யாருக்கும் கிடையாது. ஜல்லிக்கட்டில் எந்த ஒரு வீரனும் வெற்றி பெறாத நிலையில் செல்லத்தாய்க்கா வீட்டுக்காரரு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தாரு. என் வீட்டுக்காரு 2 முட்டை வாங்கிட்டு ஐயோ அம்மானு ஓடி போயிட்டாரு. ஒத்தரோசா புருஷன் குடிகார பைய ஒரு முட்டை தான் அந்த ஆளை சாஞ்சு புட்டான். இழுவ புருஷன் டார்லிங் டார்லிங்னு சொன்னதுதான் மிச்சம். ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் வாய்கிலேயே பேசினாரே தவிர்த்து போட்டியில் ஒழுங்காக கலந்து கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் இந்த பரிசினை யாருக்கு வழங்குவது என்று தலைவர் யோசிச்சுள்ளார். தலைவரை பரிசை யாரு கொடுக்க போறிய? நான் தானே இந்த பொங்கல் விழாவும் நடத்தினேன். பேசாம நான் இந்த மிக்சியை தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன். சந்தோஷம் தலைவரே. மக்களே, பொங்கல் விழாவில் காமெடியாக பேசி உங்களை மகிழ்வித்த என்னையே இந்த பரிசினை எடுத்து செல்லும்படி தலைவர் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஆதலால் இந்த மிக்சியை நான் தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுறா? பரிசு எனக்கும் சொல்லிட்டு இருக்க, நீ என்ன உனக்குங்க? தலைவரே, நீர் இவ்வளவு நேரம் இருந்து பேசினீரே, யாராச்சும் ஒருத்தர் உங்க பேசுறது கேட்டாவில அவ்வளோ தூங்கிட்டும் ஓடிட்டும் ஆடிட்டும் தெரிஞ்சாவே. இங்க பாரு, நான் பேசணும்னா எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருந்து பேசுறது கேட்டு நடக்காவே. என்ன சின்ன பொண்ணு, அதுக்குன்னு 4000 ரூபாய் மிக்சியை நீயா தூக்கிட்டு போவா? அட போயா தலைவரே, நாக்கு சாவ நான் பேசி இங்க எல்லாரும் சிரிக்கி வச்சு நடக்கேன். நீரு சும்மா ஏதோ தூங்கி வளைஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு வேற 4000 மிக்சி நான் தான் எடுத்துட்டு போவேன். என் நாக்கு தான் இப்ப வலிக்குது. போவோம். இந்த மிக்சியை கொண்டு போலன்னா என் பொண்டாட்டி என்ன அடிச்சு துரத்திடுவா சின்ன பொண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது தலைவரே. மக்களே, இத்துடன் பொங்கல் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த நிலையில் அனைவரும் வீட்டுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏ சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் இங்க கடந்து காத்து கிடக்கும். ஒரு காபி மிச்சர்னு எதுவும் தரமாட்டீங்களாக்கும்? ஃபுல்லா பொங்கல் நிகழ்ச்சி இருந்து பாத்துக்கோங்கள. ஒத்தரோசா கரெக்டா தான் கேட்கா. ஒண்ணும் கொடுக்கலையா? தலைவரே, ஒரு காபி மிச்சராச்சும் தந்தீரா? இங்க கடந்து இவ்வளவு நேரம் இருந்திருக்கு. அங்க போய் வயசான பீஸ் எல்லாம் வயிறு பிசில கிடக்கு. ஒன்னும் தராம இருக்கியே. ஆமா, இங்க பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு பரிசு கொடுக்கறதுக்கே ஒவ்வொருத்தர்கிட்டயா ஸ்பான்சர் கேட்டு பிச்சை எடுத்திருக்கு. இதுல உங்களுக்கு காபி மிச்சர் வேற தரமாக்கும். போங்கம்மா வீட்டை பார்த்து. தலைவர் மிகவும் கோபமாக உள்ளதால் காபி மிச்சர் யாருக்கும் கிடையாது என்று சட்டென்று சொல்லிவிட்டார்.
நாமல் அனைவரும் தங்கள் வீட்டுக்கு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். தலைவர் எந்தாங்க மைக்க பிடிங்க, நான் மிக்சியை தூக்கிட்டு போறேன். 10 ரூபா மைக்க தந்துட்டு 4000 மிக்சி தூக்கிட்டு போறாரு. என்ன பொண்ணு தாய், ஓ மருமவா மிக்ஸி தூக்கிட்டா போலயே. என்னமா நாளையில இருந்து புது மிக்ஸில தானே அரைப்பியே. ஏ பஞ்சி, என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு போறா பாத்துக்க. உன் வேலையை பார்த்துட்டு இரு, மருமவா கொருமவான்ட்டு. என்ன சொன்னாலும் கோவதான் படுறா.